சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MT3. இந்த ஷோவில் தி ராஜசா படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய சினிமாவில் ஹாரர் ஃபேண்டசி படம் அப்படின்னாலே ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஜானரில் இந்திய சினிமாவின் உச்ச நடிகர் பிரபாஸ் நடிப்பில் ஹாரர் ஃபேண்டசி ஜானரில் வந்த திரைப்படம் தான் தி ராஜசாப். இந்த படம் ரசிகர்களை கவர்ந்துச்சா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபாஸ் யாருமே இல்லாத ஒரு அனாதையாக இருந்தாலும் ஒரு பாட்டியினுடைய வளர்ப்புல தான் வளர்ந்து வராரு. அந்த பாட்டி பார்த்திங்கன்னா தன்னுடைய தொலைந்து போன கணவரை பற்றி எப்போவுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாட்டி ஒரு மறதி பேஷண்ட்டாக இருந்தாலும் கூட தன்னுடைய கணவர் குறித்து எப்போவுமே மறக்காமல் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தன்னுடைய கணவரை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் தன்னை வளர்த்த பாட்டிக்காக பிரபாஸ் தன்னுடைய தாத்தாவை தேடி போகிறாரு. ஸோ போன இடத்துல நிதி அகர்வால் மாளவிகாவுடன் காதல் கலாட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கார். அதே நேரத்தில் தன்னுடைய தாத்தாவான சஞ்சய் தத் ஒரு மந்திரவாதி அப்படின்னும் பணத்தை எல்லாம் திருடுறாரு அப்படின்னும் தெரிய வருது. மறுபக்கம் சமுத்திரக்கனியும் சஞ்சய் தத்தை தேடி வராரு. பிறகு என்ன ஆனது, சஞ்சய் தத்து யார், பிரபாஸ் அவரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, சமுத்திரக்கனி யார், என்ன செய்தார் அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி ஆலோசனை அப்படின்னா, பிரபாஸ் தனி ஆளாக இந்த முழு படத்தையும் தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்போவுமே மூட்டுத்தனமாக பிரபாஸை பார்த்து நமக்கு நீண்ட வருடங்கள் கழித்து சும்மா ஜாலியாக ஆட்டம் பாட்டம் செம கலக்கியிருக்காரு. அதிலும் தன் தாத்தா சஞ்சய் தத்துக்கு சவால் விட்ட பிறகு அவர் ஓடும் காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் ஜோக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு கலக்கியிருக்காரு. இதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயின்ஸ், அதாவது மாளவிகா, நிதி, ரிதி என 3 பேருமே பார்த்திங்கன்னா கிளாமரை தாண்டி ஒரு பெரிய கதாபாத்திரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. படம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் தத்து வர வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சோதனையாகவே இருக்குது. இன்னும் இந்த படத்தில் எந்த திருப்புமே இல்லாமல் கதை ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பொறுமையை நம்மளை சோதிக்க வச்சுருக்காங்க. இடைவேளை பகுதியில் அப்பாடா அப்படின்ற மாதிரி பார்க்க வச்சுருக்காங்க. இடைவேளை முடிந்து தொடர்ந்து செம சரவடியாக படம் போயிட்டுருக்க சமயத்தில் மறுபடியும் சோதனை தொடங்குது. அட போங்கையா அப்படின்ற ஒரு கட்டத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டத்தை காட்டி நம்மளை பார்த்திங்கன்னா நிமிர்ந்து உட்கார வச்சுருக்காங்க. படத்தில் டெக்னிக்கல் விஷயங்கள், ஒளிப்பதிவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. தமிழுடைய இசை பார்த்திங்கன்னா ஹரிபாட்டருடைய BGM நிறைய இடங்களில் வந்தாலும் அதான் படத்துக்கு பலமே அமைஞ்சிருக்கு. CG ஒர்க்கெலாம் உண்மையாகவே பட்ஜெட் என்ன தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்க வைக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களை நம்மளை சோதிக்க வச்சுருக்காங்க, சில இடங்களில் நம்மளை கைத்தட்ட வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு MT3 கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5க்கு 2. ஓகே கைஸ், அடுத்த விமர்சனத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.